உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. உங்கள் ஆழ்மனம் என்பது ஒரு மாபெரும் ஓவியம். நீங்கள் எதை உங்கள் மனத்திரையில் காட்சியாக விரிக்கிறீர்களோ அதையே உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக அது சிதிக்கும். ஒரு வியக்கத்தக்க உண்மை சம்பவத்தை கேளுங்கள். வியட்நாம் போரின் போது ஒரு வீரர் 7 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு சிறிய அறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் தனது மனச்சோர்வை நீக்க ஒரு விசித்திரமான முறையை கையாண்டார். அவர் தனது ஆழ்மனதில் ஒவ்வொரு நாளும் தான் ஒரு புகழ்பெற்ற கோல்ஃப் மைதானத்தில் விளையாடுவதாக கற்பனை செய்தார். பந்தை தொடுவது, மைதானத்தின் புற்களின் வாசனை, தான் அடிக்கும் ஒவ்வொரு ஷாட்டும் துல்லியமாக விழுவது என அனைத்தையும் தனது உள்மனதின் குரலாக மிக ஆழமாக ரசித்தார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் விடுதலையாகி முதன்முறையாக நிஜ கோல்ஃப் மைதானத்திற்கு சென்றபோது அவர் ஒரு தொழில் முறை வீரரை போல விளையாடி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். அவர் 7 ஆண்டுகளாக தொடாத கோல்ஃப் விளையாட்டை அவருடைய ஆழ்மனதின் சத்தம் அவருக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், எனக்கு இது நடக்காது, எல்லாம் கஷ்டமாக இருக்கிறது என்று நம்முடைய தோல்விகளையே மீண்டும் மீண்டும் நேர்மறை எண்ணங்களுக்கு மாறாக எதிர்மறை எண்ணங்களாக காட்சிப்படுத்துவதுதான். உங்கள் ஆழ்மனதிற்கு நிஜத்திற்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்கள் எதை உணர்ச்சியோடு பார்க்கிறீர்களோ அது ஏற்கனவே நடந்துவிட்டதாகவே அது நம்பும். உங்கள் உணர்வு என்பது ஒரு காந்த அதிர்வலை. நீங்கள் ஒரு வெற்றியாளராக உங்களை காணும் போது அந்த அதிர்வலைகள் பிரபஞ்சத்தில் இருக்கும் வெற்றிக்கான வாய்ப்புகளை உங்களை நோக்கி இழுத்து வரும். உங்கள் உள்மனம் ஒரு மிகச்சிறந்த களம். அங்கு நீங்கள் எதை ஆழமாக பதிக்கிறீர்களோ அதுவே உங்கள் விதியாக மாறும். பயம் வரும்போது என் ஆழ்மனதின் சக்தி எனக்குள் ஒரு போராளியாக இருக்கிறது என்ற நேர்மறை எண்ணத்தை ஒரு நம்பிக்கையாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் எதை ஓவியமாக வரைகிறீர்களோ அதுவே உங்கள் எதிர்கால நிஜமாக உருவெடுக்கும். இன்று முதல் நீங்கள் அடைய விரும்பும் இலக்கை அடைந்து விட்டதாக ஒரு பெருமித உணர்வோடு உங்கள் நாளை கழியுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக கதவுகளை திறக்கும். வாழ்க வளமுடன்.